हाई फ्रेंड्स நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான இஃப்தார் ரெசிபி அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏத்த மாதிரியான இஃப்தார் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு பால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து எடுத்துக்கறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய விட்டுக்கறேன். பால் நல்லா பொங்கி வர நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா 1/4 கப் சேர்த்தோம் இல்லையா, அந்த 1/4 கப் பாலை தனியா எடுத்து விட்டுக்கறேன். அடுத்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து விட்டுக்குங்க. சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் சின்ன கிண்ணத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலை சேர்த்து எந்த ஒரு லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிறேன். சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற கஸ்டர்ட் மிக்சரை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு பால் கூட சேர்த்து விட்டுக்குங்க. கஸ்டர்ட் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷத்துக்கு காய்ச்சி விட்டுக்குங்க. ஓரங்கள்ல சேர்ற பால் ஆடைகளையும் உள்ள தள்ளி விட்டு காய்ச்சி விட்டுக்குங்க. இந்த 3 நிமிஷத்துல அது லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா திக்னஸா மாறி வரும். அந்த மாதிரி லைட்டா திக்னஸா மாறி வர நேரத்துல அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து அது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு 1/2 ஹவருக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு விட்டுக்கிறேன். 1/2 ஹவர் அது சில்லாகி வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் இந்த சர்பத்திற்கு தேவையான ஜெல்லிஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறத சேர்த்து விட்டுக்கிறேன். சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு இந்த கடல் பாசி மெல்ட் ஆகுற வரைக்கும் 5 நிமிஷம் கலந்து விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. கடல் பாசி நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரை சேர்த்துக்குங்க. அதாவது பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து விட்டுக்குங்க. சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ஊற்றி விட்டுக்குங்க. அடுத்து உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை லைட்டாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்து அதுக்கு மேலே பொடிச்ச முந்திரி பருப்பை சேர்த்து விட்டுக்குங்க. இந்த முந்திரி பருப்புங்கிறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க. வேணான்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஜெல்லி நல்லா செட்டில் ஆகி வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள ஒரு கிண்ணத்துல 3 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதை ஊறி வர்றதுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இன்னொரு கிண்ணத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் பவுடரை சேர்த்து விட்டுக்கிறேன். பாதாம் பிசினை கிளறி விட்டுக்கிட்டே முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. சட்டுன்னு பாதாம் பிசின் ஊறி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பாதாம் பிசின் சட்டுன்னு ஊறி வர்றதுக்கு அதை எப்படி நம்ம அரைக்கணுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணி விட்டுக்குங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜெல்லி நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி நல்லா கீறி விட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலர் ஜெல்லிஸை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. கஸ்டர்ட் சர்பத் நல்லா சில் ஆயிடுச்சுங்க. 1/2 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் போல நான் சர்பத்தை தனியா எடுத்து விட்டுக்கிறேன். பாதாம் பிசின் சப்ஜா விதை எல்லாம் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த சர்பத்துக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்பத்து கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூபை சேர்த்து விட்டுக்குங்க. அது கூடவே ஊறின சப்ஜா விதை, ஊறின பாதாம் பிசின், ரெடி பண்ணி எடுத்துருக்கிற கலர்ஃபுல்லான ஜெல்லிஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூலா பரிமாறி விட்டுக்குங்க. விருப்பப்பட்டா பொடிச்ச நட்ஸ் கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து பரிமாறி விட்டுக்குங்க. நோம்பு நாட்களுக்கும் வெயில் நாளுக்கும் ஏற்ற மாதிரியான இந்த சர்பத்தை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.